tamilcinemanew.in. சிவா, ரவி, முருகன், சக்தி இவர்கள் நெருங்கிய நண்பர்கள். காய்கறி மார்க்கெட்டில் வேலை செய்கிறார்கள். மூட்டை தூக்கி லாரியில் ஏற்றும் லோட்மேன்கள். யாருக்கும் திருமணம் ஆகவில்லை. சிவா வீட்டில் அனைவரும் தூங்கி எழுந்து குளித்து சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமான நண்பர்கள். சிவாவிற்கு வர்ஷா என்ற தங்கை +2 படிக்கிறார். நல்ல அழகி. ரவிக்கு வர்ஷா மீது ஒரு கண். அவளை ஒரு தலையாக காதலித்தான். அவளோடு கற்பனையில் குடும்பமே நடத்தினான். ஒரு நாள் பள்ளிக்கூட வாசலில் காத்திருந்தான். காதலை சொன்னான். அதிர்ந்தாள் வர்ஷா. எனக்கு நீயும் ஒரு அண்ணன் தான், நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை என்றாள். நொறுங்கி போனான் ரவி. வழக்கம் போல ஒரு சனிக்கிழமை டாஸ்மார்க் பாரில் கூடினார்கள். மிகவும் மனம் உடைந்த நிலையில் இருந்தான் ரவி. குடி ஆரம்பித்தார்கள். சிவா ரவியிடம் என்ன விவரம் என்று கேட்டான். அவ்வளவுதான். வர்ஷா பற்றியும் காதல் பற்றியும் கூறி ஒப்பாரி வைத்தான். சிவா ஷாக்கானான். ரவி அதோடு நிறுத்தியிருக்கலாம். ஆனால் வர்ஷாவுடன் கற்பனையில் குடும்பம் நடத்தியது, தினமும் அவனை நினைத்து சுய இன்பம் பெறுவது என ஆரம்பித்து வர்ஷாவின் உள்ளாடை ஒன்றையும் பாக்கெட்டிலிருந்து எடுத்து காட்டினான். வெறியானான் சிவா. கடும் ஆத்திரத்தில் பீர் பாட்டிலை எடுத்து ரவி தலையில் ஓங்கி ஒரே அடி. நண்பர்கள் சேர்ந்து கொண்டு ரவியை புரட்டி எடுத்தார்கள். பாரில் இருந்தவர்கள் அலறி அடித்து ஓடினார்கள். வண்ணையார்பேட்டை போலீசார் விரைந்தது. ஆனால் அதற்குள் ரவியை அடித்தே கொன்று விட்டார்கள். 3 பேரையும் கைது செய்தார்கள் போலீசார். வீட்டிற்குள் அனுமதிக்கும் அனைவரையும் நம்பி வீட்டுக்குள் வர விடுவது எவ்வளவு பெரிய ரிஸ்க். நண்பர்களே, நம்புங்கள். ஆனால் வீடு வரை அனுமதித்தால் கவனமாக இருங்கள். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.